ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சு விஜய் அவர்கள் கூட சேர்ந்து மிச்சம் ஒரு 9 எம்எல்ஏக்களும் பார்த்தீங்கன்னா அமைச்சரை பார்த்தீங்கன்னா பதவி ஏற்று இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நாள் அசம்பிளியில. இன்னைக்கு தான் விஜய் அவர்களோட மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா அசம்பிளியில நிரூபிக்க வேண்டிய ஒரு நாள். மேபி அது மிஸ் ஆயிடுச்சுன்னா விஜய் அவர்களோட ஆட்சியும் கூட கலையில, ஆனா அது மிஸ் ஆகாத மாதிரி தான் இருக்கு. அது ஏன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டே அசம்பிளி என்ன ஆச்சு, அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் பதவி ஏற்றாங்க, அப்ப என்ன ஆச்சு. ஸோ செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா அதிமுக சைட்ல இருந்து ஒரு சி.வி. சண்முகம் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 எம்எல்ஏ டிவிகேக்கு நாங்க ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன. சோ அது மட்டும் இல்லாம நம்ம ஆல்ரெடி இப்ப இடையில பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர்ந்து கூட்டணி செஞ்சு இபிஎஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு பாத்தீங்கன்னா அடிபட்டு இருந்துச்சு. அது எல்லாரும் ரூமர்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே சைட்ல இருந்தே பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சோ அது என்ன, இன்னைக்கு இந்த ஃப்ளோர் டெஸ்ட் பாத்தீங்கன்னா எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலா சொல்ல போறேன். ஸ்டார்ட் பண்ணுவோமா? வணக்கம், நான் விக்னேஷ் அண்ட் வெல்கம் பேக். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் டே அசம்பிளி என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஸ்கூல்ல எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டு போவோம். ஒரு பையன் மட்டும் இல்ல இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், நான் கால சட்டை தான் போட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சோ அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் எல்லா பக்கமும் வெள்ளையா இருக்கு. அவர் ஒருத்தர் மட்டும் தான் கோட் சூட்டை போட்டு போய் அசம்பிளிக்குள்ள உட்கார்ந்தது. சோ இந்த வரலாற்றுல யாரும் உட்கார்ந்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் யாரும் இன்னி வரைக்கும் உட்கார்ந்து கிடையாது. சோ கோட் சூட்டை போட்டுட்டு அவர் பாத்தீங்கன்னா அழகா அவரோட சீட், சிஎம் சீட் அப்படிங்கிற ஒரு சீட்ல பாத்தீங்கன்னா ஒரு பாத்தீங்கன்னா கேப்சர் பண்ணி உட்காந்துட்டாரு. சோ எல்லாமே ஓகே. இந்த டைம் பாத்தீங்கன்னா எக்ஸிஎம் ஆன ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா எம்எல்ஏ சீட்ல கிடையாது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய டிராபேக் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு. சோ திமுகவோட ஹெட்டா யார் இருக்க போறாங்க பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி உதயநிதி ஸ்டாலின் தான் பாத்தீங்கன்னா அவரோட ஹெட். சோ இப்போ காம்படிஷன் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கும், ஒரு சைடு பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள், இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின். சோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளதான் கருத்து மாறுபாடுகள் பாத்தீங்கன்னா இருக்க போகுது. சோ இந்த அசம்பிளி பாத்தீங்கன்னா இன்னுமே ஓரளவுக்கு சுவாரஸ்யமா போகும் அப்படிங்கறதான் பாத்தீங்கன்னா உண்மை. சோ அது மட்டும் இல்லாம இந்த அசம்பிளியில தான் கொஞ்சம் அதிகமா பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் உள்ள இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தா வயசானவங்களுக்கே சீட்டு தரீங்க அப்படி இப்படின்னாங்க. சோ இந்த டைம் அது எதுவுமே இல்லாம நிறைய யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா உள்ள போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோட பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அவரோட பதவியை பாத்தீங்கன்னா ஏத்தி பிரமாணம் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் திருச்சி கிழக்கு அண்ட் பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா நின்னாரு. திருச்சி கிழக்குல பாத்தீங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்போ பெரம்பூர் அப்படிங்கிற இந்த ஒரு தொகுதியில பாத்தீங்கன்னா அவர் எம்எல்ஏவா பாத்தீங்கன்னா பொறுப்பேற்று இருக்கிறாரு. செகண்டா பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விருதாச்சலம் அப்படிங்கிற ஒரு தொகுதியில பாத்தீங்கன்னா நின்னாரு. அது பாத்தீங்கன்னா அவரோட கணவரான விஜயகாந்த் அவர்களுடைய தொகுதி. அவரு அங்க நின்று ஜெயிச்ச தொகுதி. அதே தொகுதியில பாத்தீங்கன்னா இவரு ஒரு சீட் பாத்தீங்கன்னா இவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அவர் விஜயகாந்த் அவர்கள் இருந்த அசம்பிளிக்கு பாத்தீங்கன்னா என்ட்ரு ஆகும் போது எல்லாரும் எப்படி இந்த கோயில் வாசல தொட்டு கும்பிட்டு உள்ள போவாங்களோ அதே மாதிரி தொட்டு கும்பிட்டு உள்ள போயிட்டு, அது மட்டும் இல்லாம அவங்க சைன் போடும் போது பிரேமலதா விஜயகாந்த் அப்படிங்கறதுக்கு விஜயகாந்த் பிரேமலதா என்னும் நான் அப்படின்னு சொல்லி சைன் போடும் போது ஒரு மாதிரி சங்கடமா தான் இருந்தது. சோ அப்படி சைன் போட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா பதவி ஏற்றிருக்கிறாங்க. அப்புறம் நம்ம மெயினா பாத்தீங்கன்னா டிவிகே அப்படின்னா இப்ப மெயினான ஒரு சீனியர் டிவிகேல யாருன்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள். அவரு பதவி ஏற்க வரும்போது பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் எழுந்து நின்று அவர் ஒரு சிஎம் அப்படிங்கிற ஒரு கர்வம் கூட இல்லாம எழுந்து நின்று வணக்கம் வச்சு அவர் பாத்தீங்கன்னா வரவேற்று பதவி ஏற்க வச்சாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ராஜ்மோகன் அவர்கள் அவர் பண்ணதான் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது இந்த ஒரு உறுதிமொழி வாசிக்கும் போது நான் தெய்வம் அறியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவரு தெய்வம் அறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்த்து விஜய் அவர்களை பார்த்து என் தெய்வம் அறிய அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சைன் போடுறாரு. உங்க எல்லாத்துக்கும் தெரியும் கடவுளே அஜித்தே அப்படிங்கிற மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா தெய்வமே விஜயே அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன்ல பாத்தீங்கன்னா கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களும் பாத்தீங்கன்னா அசம்பிளியில் நடந்து ராஜ்மோகன் அவர்கள் சைன் பண்ணும் போது இதுவும் பாத்தீங்கன்னா நடந்திருக்குது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விருகம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு தொகுதி, அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா எம்எல்ஏவா நின்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரா சபரிநாதன். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள், சிஎம் விஜய் அவர்களோட டிரைவரோட பையன். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சீட்டு கொடுத்து நிக்க வச்சு அந்த தொகுதியில அவர் ஜெயிச்சு மறுபடியும் பாத்தீங்கன்னா இதே தொகுதியில பாத்தீங்கன்னா அவர் வந்து எம்எல்ஏ பாத்தீங்கன்னா போஸ்டிங் வாங்க வராரு. சைன் போடும் போது விஜய் அவர்கள்ட்ட கேட்கிறாரு, ஆனா போட்டா அப்படிங்கிற மாதிரி இப்படி தலையாட்டினார். விஜய் அவர்கள் இப்படி இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஒரு சைனே போட்டாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவே அசம்பிளியில பாத்தீங்கன்னா நடந்தது. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா ஏடிஎம்கே சைடுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒட்டுக்கா வரல. இப்ப டிவிகே அவங்கன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கூட தான் வந்திருப்பாங்க. இப்போ டிஎம்கேனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட வந்திருப்பாங்க. ஆனா ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா ரெண்டு குழுவா பாத்தீங்கன்னா வந்திருந்தாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் தலைமையில, இன்னொன்னு பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அண்ட் சி வி சண்முகம் இவங்க 2 பேர் எம்எல்ஏ தலைப்புல பாத்தீங்கன்னா வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்ககிட்ட 47 எம்எல்ஏ கிட்ட இருக்காங்க. 30 எம்எல்ஏ பாத்தீங்கன்னா இவங்ககிட்ட எஸ்பி வேலுமணி அவங்க தலைமையில பாத்தீங்கன்னா இருக்காங்க. 17 எம்எல்ஏ பாத்தீங்கன்னா இவங்க தலைமையில பாத்தீங்கன்னா இருக்காங்க, இபிஎஸ் அவர்கள் தலைமையில. அவரும் பதவியேற்க வரும்போது மேசி தத்தம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கேட்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு பதவியேற்க வரும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா டம்மு டம்முன்னு தட்டுவாங்க, சத்தம் பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கும். இந்த டைம் பாத்தீங்கன்னா அது சுத்தமா கேட்க கிடையாது. காரணம் இது பாத்தீங்கன்னா 2ஆ பிரிஞ்சனாலதான். சோ அது மட்டும் இல்லாம அமைச்சர் கீர்த்தனா அவங்க உங்களுக்கு தெரியும், அவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பெண் அமைச்சரா பாத்தீங்கன்னா பதவியேற்றிருந்தாங்க விஜய் அவர்கள் கூட. அவங்க சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க கூப்பிடுறாங்க கீர்த்தனா அவர்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது அவங்க பாட்டுக்கு கை வீசிட்டு வராங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஜெயிச்சு சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா வீட்லயே வச்சுட்டு வந்துட்டாங்க. வீட்லயே வச்சுட்டு இங்க வந்து நாங்க பதவி ஏற்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா இல்லன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சு மறுபடியும் அவங்க வீட்டுல இருந்து சர்டிபிகேட் எடுத்துட்டு வர சொல்லி மறுபடியும் பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் கொடுத்து பாத்தீங்கன்னா பதவி ஏற்றுக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யம் பாத்தீங்கன்னா நடந்தது. நம்ம எல்லாம் நினைப்போம் ஓகே டிவிகே சைடு பாத்தீங்கன்னா அது கூட தெரியாம எல்லாம் அசம்பிளிக்கு போறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பேர் பேசினாங்க. ஆனாலும் அதிமுக சைடுல இருந்து பாத்தீங்கன்னா 2 பேர் கேசி கருப்பையா, அப்புறம் அது மட்டும் இல்லாம உஷாராணி அப்படிங்கிற இவங்க 2 பேர் எம்எல்ஏ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்தோட ஜெயிச்ச சான்றிதழ் பாத்தீங்கன்னா மாத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்க. சோ நம்ம டிவிகே சைட்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அனுபவம் இல்ல அப்படின்னு சொல்லலாம். இவங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அதிமுக சைட்ல இருந்து நிறைய பக்கம் போயிரு நிறைய அசம்பிளி பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணிருப்பாங்க. இவங்களே பாத்தீங்கன்னா 2 பேர் சர்டிபிகேட்டும் பாத்தீங்கன்னா மாத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்க. சோ மறுபடியும் போய் சர்டிபிகேட் மாத்தி எடுத்துட்டு வந்து எம்எல்ஏ பதவியா பாத்தீங்கன்னா ஏத்துக்கிட்டாங்க. சோ இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பாத்தீங்கன்னா நடந்தது. சோ ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே அசம்பிளியில பாத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. சோ இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா நிரூபிக்கணும். மெஜாரிட்டி அப்படின்னா விஜய் அவர்கள் இப்ப ஜெயிச்சது பாத்தீங்கன்னா 108 தொகுதி. ஒரு தொகுதியில் பாத்தீங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டாரு. அங்க இப்ப வரைக்கும் யாரும் எம்எல்ஏ கிடையாது. கிட்டத்தட்ட இப்போ அசம்பிளியில் இருக்கிறது பாத்தீங்கன்னா 233 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. டிவிகே சைடு பாத்தீங்கன்னா 107 சீட் இருக்கு. ஐயுஎம்எல் 2 பாத்தீங்கன்னா டிவிகே கொடுத்திருக்காங்க. 4 பாத்தீங்கன்னா 2 கம்யூனிஸ்டும் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம விசிகா கொடுத்திருக்காங்க. இன்னொரு 5 பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 120 சீட் இருக்கு. இவங்களுக்கு ஓட்டு போட்டாலே பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா ஆட்சி பிடிச்சிடலாம். சோ அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இன்னொரு அதிமுக சைடுல இருந்து 30 எம்எல்ஏ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க ஆதரிச்சு ஓட்டு போறோம்னு சொல்லி நேற்று சொல்லியிருந்தாங்க. சோ அது என்ன விஷயம்னு சொல்லி பாத்தீங்கன்னா சி வி சண்முகம் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ அவரு பாத்தீங்கன்னா நேற்று பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா என்டிஏ பாத்தீங்கன்னா தோத்துட்டோம், அதாவது பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி அவங்களும் பிஜேபி இருந்த கூட்டணி தோத்துருச்சு, நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. செகண்ட் பாத்தீங்கன்னா எம்ஜிஆரும் அம்மாவோட ஆட்சியும் பாத்தீங்கன்னா அமையணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இபிஎஸ் அவர்களோட பேரை அவர் சொல்ல கிடையாது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழக மக்கள் தாவேக்காக்கு அது முக்கியமா பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஆதரிச்சு அவங்களோட தெளிவா பாத்தீங்கன்னா வாக்கு பாத்தீங்கன்னா செலுத்தி இருக்கிறாங்க. சோ அதை நாங்க பாத்தீங்கன்னா முழுமையா ஆதரிக்கிறோம், அதை பாத்தீங்கன்னா ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதிமுக அப்படிங்கிற ஒரு கழகம் பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்த்து தான் ஆரம்பிச்சப்பட்டது. ஆனா இபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா திமுகல இருந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுத்து நம்ம பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எங்கிட்ட வந்து சொன்னாங்க. அதுக்கு அதிமுக சைட்ல இருந்து நிறைய எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா இல்ல இது முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னதுதான் நாங்க இருக்கிற 30 பேரு. சோ அவங்க சைடு பாத்தீங்கன்னா 17 பேர் இருக்கோம். இப்ப நாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கோம்னா நாங்க 30 பேரும் டிவிகே விஜய் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியால இருக்கோம் சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ டிவிகேக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 சீட். சோ இப்பவே பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஜெயிச்ச மாதிரி தான். சோ அந்த வாக்கெடுப்பு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கும். சோ நம்ம அதை பத்தி நம்ம நாளைக்கு ஒரு வீடியோல பார்ப்போம். சோ நேத்து விஜய் அவர்கள் அதிரடியா பாத்தீங்கன்னா ஒரு முடிவு பாத்தீங்கன்னா வெளியிட்டாங்க. கிட்டத்தட்ட 717 டாஸ்மார்க்க பாத்தீங்கன்னா மூடி இருக்கிறாங்க. இந்த ஸ்கூல் பக்கமா இருக்கட்டும், காலேஜ் பக்கமா இருக்கட்டும், இல்ல இந்த சர்ச், அப்புறம் கோவில், மசூதி, அந்த மாதிரி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 717 கடைகள். அது பாத்தீங்கன்னா வழிபாட்டு தலங்கள் கிட்ட இருக்கிறது 276 கடைகள். அது மட்டும் இல்லாம கல்வி நிலையங்கள் கிட்ட இருக்கிறது 186 கடைகள், பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிறது 255 கடைகள்னு சொல்லி கிட்டத்தட்ட 717 கடைகளை பாத்தீங்கன்னா மூடி இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு எனக்கு பாத்தீங்கன்னா நேற்று நடந்தது. எங்க வீட்டு சைடும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கடை இருந்து அதை பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்க இருந்து ஒரு சில பேர் வர்றவங்க அழுதுகிட்டே வராங்க, என்னப்பா க்ளோஸ் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து இந்த மாதிரி அழுதுட்டு வர்ற விஷயங்களும் பாத்தீங்கன்னா நிறைய நடந்தது. சோ இது வந்து வரவேற்கத்தக்கதான். நம்மளால பாத்தீங்கன்னா டப்புனு மூட முடியாது. நான் சொன்ன மாதிரி நேத்தே பாத்தீங்கன்னா அழுதுட்டு வராங்க ஒரு 700 கடைக்கு. கிட்டத்தட்ட இன்னொரு 4000 சொச்ச கடை இருக்கு, அதையும் மூடிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட நிலைமை என்னன்னு சொல்லி பாருங்க. சோ நம்ம எல்லாம் என்ன நினைச்சிருக்கோம், டாஸ்மார்க் வருமானத்துல தமிழ்நாடே ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். சோ அது வந்து சும்மா ஒரு மித்து அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஜிடிபில பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்றது வெறும் 1% இருந்து 1.5% தான். டாஸ்மார்க்க மூடணும்னு நினைச்சா மூடலாம். ஆனால் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பீப்புள் பாத்தீங்கன்னா இருக்காங்க, இவங்களை நம்ம திருத்த முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை கிடையாது. சோ இந்த மாதிரி படிப்படியா மூணுனா நல்லது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்னோட விஷயம். இதுக்கு விஜய் அவர்களுக்கு என்னோட ஒரு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
சோ இதுக்கு கமலஹாசன் பாத்தீங்கன்னா நேத்து ஒரு ரிப்ளை பத்திரம் போட்டிருக்காரு. அதுல என்ன சுவாரஸ்யம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் சொல்றாரு விஜய் அவர்களுக்கு, இந்த மதுபான கடைகள் 3 ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மதுபானம் விற்கிறது அரசாங்கத்தோட ஒரு பணியா எப்பவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தையை பாத்தீங்கன்னா சொல்றாரு. அது கூட சேர்த்து மதுப்புழக்கத்தை கட்டுப்படுத்துறது தான் பாத்தீங்கன்னா அரசோட ஒரு கடமையா பாத்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது பாத்தீங்கன்னா யார் சொல்றாருன்னா கமலஹாசன் சொல்றாரு. சோ இப்போ விஜய் அவர்கள் இது 717 கடையை மூணது பார்த்தா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா அவர் இருக்கிறாரு. சோ இதுக்கு முன்னாடி அவர் எந்த அலையன்ஸ்ல இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். டிஎம்கே அலையன்ஸ்ல இருந்தாரு. டிஎம்கே அலையன்ஸ்ல டிஎம்கேவோட பீரியட்ல பாத்தீங்கன்னா டாஸ்மார்க் எதுவுமே இல்லையா? அப்ப ஏன் இந்த கேள்வி வரல அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 714 டாஸ்மார்க் பாத்தீங்கன்னா மூடி இருக்கிறாரு. சோ இதுக்கப்புறம் விஜய் அவர்களோட முடிவு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. சோ அவர் வந்த ஒரு 3 நாள்ல இது நடத்துறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வரவேற்கக்கூடியதா தான் இருக்கும். சோ அவர் நல்லது பண்ணாலும் நம்ம சொல்லுவோம், கெட்டது பண்ணாலும் சொல்லுவோம் அப்படிங்கறதான் பாத்தீங்கன்னா உண்மை. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ நான் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Vignesh. Bye.